அளவு மக்களே, நம்ம வீட்டில் எளிமையான ஒரு உருண்டை குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் 100 கடலைப்பருப்பு, 100 துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் ஊற வச்ச பருப்பை மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கணும். வா இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது கொஞ்சம் ரொம்ப அரைக்காதீங்க, நைஸாக கொஞ்சம் கொரன்னு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ உருண்டை அப்போ தான் ஈஸியாக கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். உருண்டை குழம்புக்கு இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்காக ஒரு பொருளை இப்போ சேர்த்துப்போங்க. ரெண்டு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு சின்னதாக நறுக்கிக்குங்க. கொஞ்சோண்டு முருங்கீரை கொஞ்சம் கொழிஞ்சா போட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு தேங்காய், பெருஞ்சீரகம் தூள் இருந்தால் போட்டுங்க. என்கிட்ட பெருஞ்சீரகம் தூள் இல்லை, அதனால் பெருஞ்சீரகத்தை இடிச்சிட்டு கொஞ்சோண்டு அதில் போட்டிருக்கேன் நான். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, மிளகாய் பொடி கொஞ்சம் சிறிது, கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன். அதுவும் இப்போ அனைத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் இப்போ இட்லி வேக வைக்கிற மாரி சின்ன உருண்டைக்காக உருட்டி வேக வைக்கணும். கிட்டுக்கிட்டோம். உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். நான் ஒரு சின்ன உருண்டை அளவு, இதுமாரி சின்ன உருண்டை அளவு எலுமிச்சம்பழம் அளவு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 5 பேருக்குள்ளதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதில் ஒரு சின்னோண்டு எலுமிச்சம்பழம், ஒரு தக்காளி பழத்தை பிடிச்சிக்கணும். ஏற்கனவே புளிப்பா உருண்டைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால தான் ஒரு தக்காளி பழம் உண்டே நாங்கள் அதில் கரைச்சிக்கிறேன். சின்ன தக்காளி பழம். இதில் 2 டீஸ்பூன் வீட்டுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான். கல் உப்பு கொஞ்சோண்டு உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கணுங்க, எங்களுக்கு கட்டாது. இது நல்லா கலையில் விட்டுக்கணும். இப்போ இது அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். பெருஞ்சீரகம் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அதான் குழம்பு தாளிக்க வேண்டியதான். இப்போ கடாயில் குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ இது சன்ஃப்ளவர் ஆயில் தான், எண்ணெய் ஊற்றுற பிறகு. இப்போ 1/2 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் நல்லா பொரிட்டோம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நல்லா பொன்னிறமாக வறுக்கும்.
சுத்தமாக வதக்கி சின்ன வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ இந்த குழம்பு ஊற்றிட்டோம். நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு இந்த உருண்டையை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து குழம்பு கொதிச்சுட்டா பார்ப்போம். அவ்வளோதான், குழம்பு கொதிச்சுட்டு இப்போ இந்த உருண்டை இதில் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இந்த உருண்டை இதில் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். 10 நிமிஷம் கொதிச்சு நிப்பாட்டிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போமாங்க. சரி, குழம்பு சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ இந்த பவுலில் மாற்றி போட்டுங்க. அவ்வளோதாங்க. இது சுவையான உருண்டை குழம்பு. சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.